அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்டெக் சோலார் விழுப்புரம் கண்டாச்சிபுரம். இன்றைக்கி இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செஞ்சிக்கு பக்கத்தில் அப்பம்பட்டிலேருந்து தையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பண்ணியிருக்குங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடிக்கு மேலே வந்து சோலார் பேனல் வைக்க சொல்லிட்டாரு. 3 பேனலு பேனாசோனிக் ஆங்கரில் 550/5 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பக்காவாக வந்து வெல்டு கொடுத்து ஜிஐ ஸ்ட்ரக்சர் நம்ம செட் பண்ணியாச்சுங்க. இங்கேருந்து தான் நம்ம வந்து டிசி லைன் எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். கிணறோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 அடி ஆழம் வரும். கம்மியான இடம் தான் இவருக்கு இருக்குது, 1 ஏக்கர் கிட்ட தான் இருக்குது. அதனால் இவருக்கு வந்து பெரிய கான்செப்டில் நம்ம ஏசி மோட்ரு போடணும் அது மாதிரிலாம் கஸ்டமருக்கு செலவு வைக்காமல் அவருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி 900 வாட்டில் பிஎல்டிசி மோட்டர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2 இன்ச் டெலிவரி. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மோட்ரு. கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார், கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற சைட்டை வந்து போயிட்டு பார்க்க சொன்னோம். பார்த்துட்டு அந்த கஸ்டமர்ட்டையும் பேசிவிட்டு எப்படி இருக்குன்றது ஃபீட்பேக்கோடு தான் நம்மக்கிட்ட இப்போ போட்டிருக்காரு. இவரோட ஃபீட்பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் அவர் வந்து பேசியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது முழுசாக பாருங்கள் வீடியோவை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வசதி இல்லை, ஆயில் இன்ஜின் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது நிலத்தில், அப்படி இருக்கிறவங்க தாராளமாக சோலார் போட்டுக்கலாம். குறைஞ்ச விலையில் நம்ம வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உங்களோட நீடு என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களோட கிணறு என்ன ஆழம், உங்களுக்கு தேவை என்ன, தண்ணி அளவுக்கு எவ்வளோ தேவை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்காவாக உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை சஜஸ்ட் பண்ணி குறைஞ்ச விலையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். பாருங்கள், இந்த கஸ்டமர் வந்து அவரோட சந்தோஷத்தை வந்து எப்படி சொல்கிறாருன்றதை நீங்கள் பாருங்கள். நீங்களும் இவரை மாதிரியே ஒரு கஸ்டமராக மாறணுமா, உங்களோட விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயிக்கணுமா, தண்ணி தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம், சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? வணக்கண்ணா, என் பேர் வந்து சரவணா. நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் செஞ்சி தாலுகாவில் தையூர் கிராமத்தில் இருக்கேன். சரிங்கண்ணா. இப்போ நம்மக்கிட்ட சோலார் போட்டிருக்கீங்களே, எத்தனை பேனலில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன்? 3 பேனல் போட்டிருக்கேண்ணே. சரிங்கண்ணா. நான் எதிர்பார்த்ததை விட எங்கள் அவுட்புட்டு ரொம்ப அதிகமாக இருக்குண்ணே. நல்லா இருக்குது. அதே மாதிரி என்னென்னா எனக்கு வர டிரான்ஸ்போர்ட் அது இருக்குது, அந்த ப்ரெஷர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு கிடச்சி. நான் எதிர்பார்த்த விட எங்கள் அவுட்புட் எனக்கு நிறைய இருக்குது, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி சொன்னாங்களா, சொன்ன டைம் கரெக்டாக வந்துடுது. ஃப்யூச்சர் மட்டும் பார்த்துனா தெரிஞ்சிடும், மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. நமக்கு அதை என்ன சொல்கிறது, கன்சியூமர் ப்ரெஷர்ன்றதே இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதை விதத்தில் நீங்கள் எப்படி ஒன்றாலும் நம்பலாம். சரிங்கண்ணா. இப்போ பர்சன்டேஜ் ஓகே. நம்ம கிணறு எவ்வளோ அடி ஆழண்ணே? நம்மளுக்கு வந்து 35 40 அடி வரைக்கும் இருக்குது. சரி, எவ்வளோ இடம்னா இருக்குது? ஒரு 80 சென்ட்லேருந்து 60 80 வரைக்கும் வரும். 1 ஏக்கருக்குள்ளே இருக்குது. 1 ஏக்கர். சரிங்க. இந்த தண்ணி போதுமா உங்களுக்கு? தாராளமாக போதும். எனக்கு தெரியும், நான் எந்த போட்டிருந்த 2 ஹெச் மோட்டர் நீங்கள் அது மாதிரி ரெக்கார்டிங் பண்ணிங்க அந்த மோட்டரை. சரிங்க. அதை விட இதில் ப்ரெஷர் அதிகமாக தான் வருது. டைம் நம்ம 4 மணி இருக்குமா, 3:30 டைம் 3 ஆகுதுண்ணா. 3:30 மணிக்கு. ஆனால் இப்போ 3:30 மணி ஆகுது. 3:30 மணிக்கு இந்த ப்ரெஷர் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் நினச்சி பார்த்ததை விட தண்ணி அதிகமாக வருது சொல்கிறீங்க. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்கள, கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க, இன்ஜின் வச்சு இது இவ்வளோ நாள் அடிச்சிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற விவசாயிங்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கஷ்டப்படுற விவசாயிகளாம் இல்லை, ஈபியே வச்சுருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு பூந்தோட்ட சர்வீஸ் வச்சுக்கலாம், தயவு செஞ்சு கட் பண்ணிவிட்டு இதை வாங்குங்க. அவங்களுக்கு ஈபி பில்லு காட்டணும், கரண்ட்டு வரல, 3 பேஸ் வரல, சிங்கிள் பேஸ் வரல, லோடு வரலன்ற பிரச்சனையே தேவையில்லை. தாராளமாக இதை போடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா விஷயம் தெரியாமல் எல்லாமே சோலார் எப்படி இறைக்கும், நான் ஈபிலையும் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறேன். சரி சரி. எனக்கு எல்லோரும் சொன்னாங்க சோலாரில் போட்டால் இது இறைக்காது, 1 மாதம் 2 மாதம் வரும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி எதுவும் இல்லை. நான் ஈபியில் டெம்பரவரியாக வேலை செஞ்சு நானே சொல்கிறேன், தாராளமாக இதை போடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போது பிரச்சனை வந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அவங்களை கன்சியூம் யார் போகிறாங்களோ அவங்க மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை வச்சு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஈபியை பொறுத்தவரை அதான் எல்லோரும் யூடியூபுக்காக சொல்லுவாங்க தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் போட்டுட்டா எனக்கு தெரிஞ்சு நீங்களே இந்த மாதிரி பேட்டி கொடுக்கும்போது சொல்லுவீங்க. ஆனால் கன்ஃபார்மாக இது எனக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம எப்படி நம்மளை தெரிஞ்சு நீங்கள் போடுங்க? நான் யூடியூப்பில் பார்த்து தான் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சு எனக்கு நியர்பை யாருன்னு எல்லாரும் அப்படி பார்ப்பாங்க. எனக்கு நியர்பை யாருன்னு தான் எனக்கு உண்மையிலுமே தெரியாது. நான் நிறைய விசிட்டு எனக்கு நிறைய வரும் மெசேஜ்லாம், இதுக்கப்புறமும் நிறைய வந்தது. ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சவர். ஆனால் இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போதெல்லாம்
இவர் என்கிட்ட பேசும்போதை வச்சே நம்ம அதை அக்செப்ட் பண்ணலாம். சில பேருக்கு அதனோட தெரியும் எப்படி பண்ணலாங்கன்னு. இவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது, ஓகே நம்ம பண்ணலாம், நமக்கு இவர் பண்ணால் நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டைமிங் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி நான் இது பண்ணலாம்ப்பா. நம்ம அதே மாதிரி 1-20 சொல்லி 1 லட்சம் கொடுக்கலாம், 30 வரும், எனக்கு 1 கொடுங்க, 90 கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம கஷ்டம்னாவே அதை பார்த்து அவர் கரெக்டாக அதை பண்ணி கொடுக்குறாரு. அந்த விதத்தில் நீங்கள் அதுலேயும் இது 2வதா ப்ளஸ். முதல்ல இது 2வது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இவ்வளோ சொல்லி குறைக்கிறதுலாம் இல்லை. அவர் சொல்கிற ரேட்டு நியாயமாக இருக்கும். அப்படியே அவர் வந்தாலும் அங்கே வந்துட்டா கூட இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இது நீங்கள் வச்சுக்கிறீங்க, நீங்கள் அதை எடுத்துங்க, அது குறைச்சிக்கலாம், அது மாதிரிலாம் கூட நிறைய பண்ணுறாரு. ஆனால் அதில் அமௌண்ட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நம்பி அவர்கிட்ட பண்ணலாம். ஏன்னா இருக்கிற பொருளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுக்கு தேவையில்லாம போய் புதுசு வாங்க வேண்டியது இல்லைல்ல. அதெல்லாம் எனக்கே இல்லைனாலும் ஐடியா அவர் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு அதை தான் முக்கியமானது. இப்போ நானே இதெல்லாம் கூட ஆனால் இது வேணாண்ணா, இவ்வளோ தூரம் ஏன்னா வேஸ்ட் பண்ண போகிறீங்க, காசுலாம் ஏன்னா வேஸ்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் நானே கொஞ்சம் சீரியஸாக யோசிப்பேன். எனக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் இதெல்லாம் ஏன்னா தேவையில்ல, இதெல்லாம் எனக்கு தானே லாபம், என்ன பார்ப்பேன், நீங்கள் இருந்தால் எனக்கு சொல்ல போகிறீங்க, இருந்தால் வரப்போகுது அப்படின்னு எனக்கே நான் பைப் வாங்குற வேலை எனக்கு மிச்சம், ஒயர் ஏற்கனவே இருந்தது எனக்கு வேணாம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் குறைச்சிட்டு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. அந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு இடத்த நம்ம போட்டு போய் பார்த்துட்டு வந்து தான் இப்போ போடுறீங்க நீங்கள், சரிங்களா? அதனால் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடச்சிது. தாராளமாக எனக்கு தெரிஞ்சு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் செஞ்சி தாலுக்காவில் இருக்கும். தாராளமாக எப்போ கேட்டாலும் எனக்கு நம்பர் வேணாலும் அவர் கொடுப்பாரு. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நானே அங்கேருந்து செஞ்சிலேருந்து வந்து கூட்டின்னு கூட வந்து காமிக்கிறேன். தாராளமாக போடலாம். சரி சரிங்கண்ணா. அப்போ தாராளமாக நம்பி போடலாம். தாராளமாக. உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ செலவு பண்ணுற இந்த காசுக்கு திருப்தியா? தாராளமாக சந்தோஷம். ஓகே. காடு வாங்கின காடை இந்த தண்ணி வந்து இதை விட கம்மியாக வந்துலாம் பாசி வந்துக்கிறேன் நான். தண்ணி இப்போ கரண்ட்டு அதுக்கு திறந்து விட்டுட்டேன் நம்மக்கிட்ட